மார்னிங் ப்ரீவியஸ் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிசி மாடியூல் இருக்குது அப்படின்னா அந்த ஏடிசி மாடியூலில் எப்படி டிஜிட்டல் பின்னும் ஏடிசி பின்னும் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இல்லை பிக் 69877A சீரியல் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ சீரியல் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக என்னென்னு பார்த்தலாம். இந்த சீரியல் கம்யூனிகேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தான் போகிறோம். ஏன் பேரலல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாமே சார், நீங்கள் எல்சிடி டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த பேரலல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி அந்த பேரலல் கம்யூனிகேஷன் நான் யூஸ் பண்ணேன்னு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது, லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ஏன் லாங் டிஸ்டன்ஸ் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா அதில் வந்து இப்போ நான் டேட்டா பின்ஸ்னால் என்ன பண்ணணும், 8 பின்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டேட்டாக்குனே நான் என்ன பண்ணணும், 8 பின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இதான் வந்து பேரலல் கம்யூனிகேஷன் அப்படின்னா 8 பின்ஸு ப்ளஸ் பவர் ப்ளஸ் கிரவுண்டு, இதுக்கு வந்து 2 பின்ஸு. அடுத்து ஆர்எஸ் ஆர்டபிள்யூ எனேபிள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பின்ஸு. டோட்டலாக எனக்கு என்ன ஆகுது, 13 பின்ஸ் வருது. ஓகே, ஆல்ரெடி நான் சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் அதுக்கு வந்து 2 பின்னு, அதாவது விசிசி கிரவுண்டு அதுக்கு வந்து 2 பின்னு. அப்போ என்ன பண்ணுது, எனக்கு வந்து 4 பின்னு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ 4 பின் அப்படின்னா எனக்கு என்ன, 9 பின் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து என்ன ஆகுது, பேரலல் கம்யூனிகேஷன் எக்ஸ்ட்ரா 9 லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா பிட் பை பிட் ஓவர் ஏ கம்யூனிகேஷன் சேனல். ஓகே, எந்த கம்யூனிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணுறோமோ அந்த கம்யூனிகேஷன் தகுந்த மாதிரி டேட்டா என்ன பண்ணும், 1 by 1 தான் சென்ட் பண்ணும். காமன்லி யூஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், பிசி, சென்சார்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஏன்னா பிசிசியில் என்ன பண்ணுவோம், சென்சார்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இல்லை ஒரு சென்சார்ஸ்லேருந்து வேல்யூஸ் எடுக்க நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிட்டர் நம்ம டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் மூலமாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, டிஜிட்டல் சென்சார்ஸ் இருந்ததுன்னா டிஜிட்டல் சென்சார்ஸ் வேல்யூஸ்லாம் ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பிசிக்கு வந்து ஷேர் பண்ணுறது. ஓகே, இல்லைன்னா நம்மளுடைய என்ன பண்ணலாம், நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறது. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், சில மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த மாடியூல்ஸோட அவுட்புட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் UART, RS-232, RS-485, USB, SPI, I2C இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது லைவ் செக்ஷனில் வந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று வந்து பேரலல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து சீரியல் கம்யூனிகேஷன். பேரலல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து என்ன பண்ணேன் 8 + 2 3 13 பின்ஸ் சொன்னேன். அந்த 8 பின் எதுக்குன்னா டேட்டா பஸ். ஓகே, ஒரு எல்சிபி இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணியிருப்போம், 8 பின் வந்து டேட்டா பின்னுக்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். 2 பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிசி கிரவுண்டு, 3 பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆர்எஸ் ஆர்டபிள்யூ எனேபிள், இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போ அதுக்காக வந்து இதை சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரே டெர்மினல், ஒன்று டிரான்ஸ்மிட் ரிசீவ். அதுக்கப்புறம் ஏன்னா டிரான்ஸ்மிட் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நான் வந்து இப்போ பேசுகிறது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுங்க. அப்போ நான் வந்து டிரான்ஸ்மிட்டர், நீங்கள் வந்து ரிசீவர். அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் கேட்ப, நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட்டர், நான் வந்து ரிசீவராக இருக்கேன். ஓகே, அதான் வந்து இங்கே சொல்கிறோம். அப்போ 2 பின் தான் இருக்கும். அப்போ அதில் 2 ப்ளஸ் 5 வோல்ட் கிரவுண்டு, இதில் வந்து 2 பின்னு. அப்போ என்ன ஆகுது, நமக்கு 4 பின்னு தான் இருக்குது. அப்போ 4 பின்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போது 4 + 8 + 2 10, இது வந்து 13. அப்போ பேரலல் கம்யூனிகேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பேரலல் கம்யூனிகேஷன் அப்படின்னா மல்டிபிள் பிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சைமல்டேனியஸ்லி. ஓகே, அடுத்து ஃபாஸ்டர் பட் ரெக்யர்ஸ் மோர் வயர்ஸ். இதற்கு என்ன ஆகும், மோர் வயர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி மல்டிபிள் பிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டாக சைமல்டேனியஸ்லி, ஏன்னா எனக்கு 8 பிட் என்ன ஆகும், இது மாதிரி சைமல்டேனியஸ்லி எனக்கு சென்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சீரியல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ன ஆகும், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. இப்போ இங்கே ஒரு டேட்டாவா, அடுத்து இங்கே ஒரு டேட்டா, அடுத்து இங்கே ஒரு டேட்டா, இப்படியே பின்னாடி தான் 1 by 1 தான் வருமே தவிர எனக்கு அட் டைமில் என்ன ஆகுது, இங்கே சீரியல் கம்யூனிகேஷன் மாதிரி அட் டைமில் எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, அதான் வந்து அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சீரியல் கம்யூனிகேஷனில். 1 bit ட்ரான்ஸ்ஃபர் அட் ஏ டைம், ஒரே ஒரு பிட் தான் என்ன ஆகும் அட் டைம் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸ்லோவர் பட் ஃபீவர் வாய்ஸ் நீடு. ஓகே, எனக்கு என்ன ஆகும், லெஸ் வாய்ஸ் மட்டும் தான் தேவைப்படும், ரொம்ப வாய்ஸ் தேவைப்படணும்னு நமக்கு அவசியமே இல்லை. ஓகே, லெஸ் வாய்ஸ் இருந்தாவே போதும். அதான் வந்து இங்கே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணினா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, சீரியல் கம்யூனிகேஷன்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அசிங்கனஸ் கம்யூனிகேஷன், ஓகே, அசிங்கனஸ் கம்யூனிகேஷன், சிங்கனஸ் கம்யூனிகேஷன். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு அதை சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், இப்போ வந்து நான் ஒரு ஃபோன் கால் பேசுகிறேன் அப்படின்னா நானும் லைனில் இருப்பேன், எனக்கு ஆப்போசிட் பர்சனும் வந்து லைனில் இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்க ஃபோன் கால், இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் வந்து லைனில் இருப்பார், நீங்களும் லைனில் இருப்பீங்க. அது வந்து சிங்கனஸ் கம்யூனிகேஷன். அப்போ எப்படி இருக்கும், ரிப்ளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அது வந்து சிங்கனஸ் கம்யூனிகேஷன். அப்போ ரிப்ளை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் வந்து USARTன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் சிங்கனஸ் அசிங்கனஸ் ரிசீவர் ட்ரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, போத் பார்ட்டிஸ் ப்ரெசன்ட் அட் த சேம் டைம் ஆஃப் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள் டெலிஃபோன் கான்வர்சேஷன், போத் பார்ட்டிஸ் நீட் நாட் அட் த சேம் டைம். ஓகே, என்ன பண்ண தேவை, நீ சேம் டைம் வந்து அவங்க
கம்யூனிகேட் பண்ணணும் அவசியமே இல்லை. நமக்கு என்ன பண்ண தேவையில்ல, கம்யூனிகேஷன் பண்ணணும் அவசியம். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இமெயில், இல்லைனா வாட்ஸ்அப் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப் பண்ணால் நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவீங்க. அது வந்து யூஎஸ்ஏஆர்டியில் வந்துடும். அது நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னா அது வந்து யூஆர்ட் கம்யூனிகேஷனில் வந்துடும். ஓகே, அதான் இங்கே வந்து இன்டிமேட் பண்ணுங்க. ஓகே, சிங்க்ரனைஸ் தேர் கிளாக்ஸ் பிஃபோர் ஏ டிரான்ஸ்மிஷன் பிகின்ஸ். ஓகே, நீங்கள் வந்து யூஎஸ்ஏஆர்டி கம்யூனிகேஷன் பண்ணும்போது கிளாக் என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆகும். போத் சைடும் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கால் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடே என்ன ஆகும், நீங்கள் 10 மினிட்ஸ் பேசியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதே எவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அவங்களும் 10 மினிட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 20 மினிட்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும், ரெண்டு சைடுமே வந்து கிளாக் வந்து மெர்ச் ஆகும். மேட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் எ வயர் அண்ட் ரிசீவர் பட் தேர் இஸ் நோ கோஆர்டினேஷன் அபவுட் த டைமிங் ஆஃப் இண்டிவிஜுவல் டேட்டா பிட்ஸ். இங்கே என்ன பண்ண தேவை, நமக்கு வந்து டேட்டா பிட்ஸில் வந்து டைமிங் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஒரு ஃபார்மேட்டட் டேட்டா மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஓகே, அதான் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனாக இருக்கும். டேட்டாவும் ஜெனரேட் ஆகும், கிளாக்கும் ஜெனரேட் ஆகும். ஓகே, அப்போ டேட்டா கிளாக் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அதில் வந்து நமக்கு ஸ்டார்ட் பிட் ஸ்டாப் பிட் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ ஹலோன்னு சொன்னால் அவங்க அடுத்து ஹலோன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்டார்ட் பிட் ஸ்டாப் பிட்டுங்க தேவையில்லை. ஆனால் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனில் என்ன இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டட் டேட்டா. அப்போ அந்த ஃபார்மேட்டட் டேட்டானா ஒரு ஸ்டார்ட் பீட் இருக்கணும், ஒரு ஸ்டாப் பீட் இருக்கணும். ஓகே, அப்போ இதான் இங்கே வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பீட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், 0ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 0ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஸ்டாப் பீட் வந்து என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி தான் என்ன இருக்கும், ஸ்டார்ட் பீட்டும் ஸ்டாப் பீட்டும் நமக்கு இருக்கும். ஓகே, இது வந்து சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனுக்கும் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனும் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, வேறலாம் எதுவும் இல்லை. அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் சைட்ஸ் ஆர் சிங்க்ரனைஸ்டு. ஓகே, இதான் வந்து டைமிங் சிங்க்ரனைசேஷன் சொல்கிறாங்க, வேறலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி நோ ஸ்டார்ட் அண்டு ஸ்டாப் பீட். ஓகே, இது வந்து என்னன்னா நோ ஸ்டார்ட் பீட் அண்ட் ஸ்டாப் பீட் கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பீட்டும் ஸ்டாப் பீட்டும் இருக்குது. இதில் யூஎஸ்ஏஆர்டியில் ரிப்ளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பாட் ரேட் இஸ் செட் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ஓகே, ஏன்னா பாட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே செட் பண்ணுவாங்க. நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணல, அப்போ நான் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஃபாஸ்ட்டாக பேசினாலும் எனக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக பேசணும். அப்போ அதனால தான் என்ன செய்வாங்க, பாட் ரேட் இஸ் செட் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ஓகே, நான் பாட் ரேட் 9600 வந்து நான் டிரான்ஸ்மிட் சைடு செட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசீவ் சைடு நீங்கள் என்ன தான் பண்ணணும், 9600 தான் செட் பண்ணணும். ஏன்னா 9600 பிட்ஸ் பேர் செகண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே 9600 வச்சிங்க, 115200 வச்சிங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரொம்ப கம்மியாக போகும். அப்போ ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே சொல்ல. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, போத் பார்ட்டிஸ் வந்து பாட் ரேட் வந்து சேமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நான் இன்டிமேட் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் சீரியல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப்ளெக்ஸ், ஹாஃப் டிப்ளெக்ஸ், ஃபுல் டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 வே கம்யூனிகேஷன். இது வந்து என்ன சொல்லலாம், பேட்சர் அப்படின்னு சொல்லலாம். ஹாஃப் டிப்ளெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வே பட் 1 at a time. ஏன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் வாக்கி டாக்கி சொல்லலாம், மொபைல் ஃபோன் சொல்ல முடியாது, வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி என்ன சொல்லுவாங்க, ஒரு சைடுக்கு அவங்க பேசுவாங்க, அவங்க என்ன சொன்னாங்க ஓவர்னு சொல்லி முடிச்சாதான் அதனால அவங்க வந்து பேசுவாங்க. போலீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாக்கி டாக்கில் என்ன பண்ணுவோம், டைமில் 2 பேரும் பேசுனீங்க அப்படின்னா டேட்டா வந்து கொலிஷன் ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, வாக்கி டாக்கியில் வந்து ஒரு பேசுகிறாரு அப்படின்னா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எகெயின் அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னா ஓவர்னு சொல்லிட்டு அடுத்து ஆப்போசிட் பர்சனும் ஓவர்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார், எகெயின் ஓவர்னு சொல்லி முடிப்பார். இது வந்து வாக்கி டாக்கி நம்ம சொல்லலாம். 2 வே கம்யூனிகேஷன் வந்து சைமல்டேனியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம், மொபைல் ஃபோனை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நான் இங்கிட்ட இருந்தால் டேட்டாவை என்ன பண்ணலாம், அங்கிட்ட இருக்கவங்களுக்கு சென்ட் பண்ணலாம், அங்கிட்ட இருந்தால் நான் அங்கிட்ட டேட்டாவை கண்டினியூஸாக டைமில் சென்ட் பண்ணேன் அப்படின்னா டேட்டா கொலிஷன் அவ்வளோதுக்கு இருக்காது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, மேபி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கொலிஷன் நமக்கு இருக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ்பிஐ கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எஸ்பிஐ கம்யூனிகேஷனில் டேட்டா வந்து இங்கே வந்து அட்ரஸ் நான் சென்ட் பண்ணுவேன், அட்ரஸ் சென்ட் பண்ணால் அங்கிட்டிருந்து டேட்டா என்ன பண்ணும், எனக்கு வந்து ரிசீவ் சென்ட் பண்ணும், என்ன அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அதுக்கான டேட்டா வந்து சென்ட் பண்ணும். அப்போ அது என்ன சைமல்டேனியஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இல்லை கீ பராமீட்டர்ஸ்னு சொல்லணும்னா பாட் ரேட்டு, பிட்ஸ் பேர் செகண்ட். ஓகே, இது வந்து 9600 115200 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பீக் சிஸ்டம்னா 577 9600 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பிட்ஸ் வந்து இருக்குது, அதேமாதிரி பேரிட்டி பிட் வந்து இருக்குது. ஓகே, எரர் டிடெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பேரிட்டி பிட் யூஸ் பண்ணலாம், டேட்டா பிட்ஸ்னு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், யூனிவர்சல் அசிங்க்ரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து நம்ம கிளாக் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிளாக் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, நோ கிளாக் டிரான்ஸ்மிட்டர். ஏன்னா நமக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து டேட்டா என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணுறோம், ஆப்போசிட் பர்சன் வந்து எப்போ வேணுமா ரிசீவ் பண்ணிக்கலாம், உடனே வந்து ரிப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, அதனால் நோ கிளாக் டிரான்ஸ்மிட்டட்.
ஓகே பார் ரேட் இஸ் செட். ஏன்னா எனக்கு போத் சைடு வந்து பார் ரேட் வந்து செட் பண்ணி ஆகணும். ஈச் பைட் ஆர் வேர்ட் இஸ் பிரைம்டு வித் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பிட். திஸ் அலோ சிங்க்ரனைசேஷன் டு பி இனிஷியேட்டட் பிஃபோர் த டேட்டா ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. ஏன்னா ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் நமக்கு செட் ஆகும். ஹேஸ் ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் இன்டரப்ட்ஸ். ஏன்னா போத் சைடு என்ன பண்ணலாம், நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் இன்டரப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா TXSTA RCSTA 2 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதுமாதிரி SBBRGங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்ஸ் வேல்யூஸ் தான். அந்த 3 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, பார்த்த டாபிக்ஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.